நம பார்வதீவதையே. என்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் உள்ள இறைவன் திருவருளாலும் குருவருளாலும் நம்ம தொடர்ந்து திருவருட்பயன் என்ற நூலினை சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதில் 3வது அதிகாரமாகிய இருள்மல நிலையிலே சென்ற வரைக்கும் நம்ம 24 அதாவது 4 குறட்பாவை இருள்மல நிலையிலே நம்ம இதுவரைக்கும் நம்ம 24 குறட்பாவை சிந்தித்திருக்கின்றோம். இப்பொழுது 25வது குறட்பாவை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஐங்கர பெருமானாகிய காப்புச்செயலினை நாம் படித்து விநாயகர் பெருமான் திருவருளோடு நம் நூலுக்கு நுழைவோமாக. நம்முடைய அருள் குருநாதராகிய உமாபதி சிவாச்சாரியருடைய ஆசிரியர் திருவடிகளையும் நம்ம உரையாசிரியராகிய ஆனந்தரசனையோட திருவடிகளையும் மீண்டும் ஒரு கணம் வணங்கி மகிழ்ந்து நாம் நூலுக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம். திருவருட்பயன் காப்புச்செய்யுள் நற்குஞ்சர கன்று நன்னின் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான். அப்பேற்பட்ட எல்லாமல்ல விநாயகர் பெருமானே, இந்த நூலிலே நாங்கள் உங்களுடைய திருவருளும் குருவருளும் கருணையினால் நுழைகின்றோம். இந்த நூலிலே இருக்கக்கூடிய விளக்கங்கள் யாதொரு ஐயம் திரிவும் இன்றி நமது மன்னதிலே வந்து பதிவண்ணம் விநாயகர் பெருமான் அருள் புரிய வேண்டும் என்ற பொன்னா திருவடிகளிலே நாம் விண்ணப்பம் செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம். குறள் 25. இருட்பாவை. பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவர்க்கும் தோன்றாத கற்பு. பொருள்: அகையிருளாகிய பெண் ஆன்மாக்களாகிய ஆடவர் பலரோடு சேர்ந்திருப்பவள் ஆயினும் அந்தந்த ஆன்மாவாகிய கணவருக்கு தன் உண்மை இயல்பை அவள் என்றுமே காட்டிக்கொள்ள மாட்டாள். தன்னை சிறந்தவாளாகவே காட்டி நிற்பாள். இவ்வளவு நேரம் குருநாதர் ஆணவமல உண்மை இயல்பை பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆணவமல இருளை ஒரு பெண்ணாக பாவனம் செய்கின்றார். பெண்ணாக அதை பாவித்து பல ஆடவரோடு புணர்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணு எப்படி கற்பு கரைசி நம்ம சொல்ல முடியும்? அப்படி சொல்ல இயலாது. ஆனால் ஆணவ மலம் பார்த்தோன்னு சொன்னால் இருளாகிய ஆணவ மலம் பல ஆன்மாக்களிலே கவர்ந்து இருக்கின்றது. இருப்பினும் கூட தன்னுடைய கணவனாகிய சுய ஆன்மாவிடம் தன்னை ஒருபொழுதும் தன்னுடைய இயல்பை காட்டிக்கொள்ளாமல் கற்புக்கு உடைய பெண்ணை போலவே காட்டிக்கொள்ளும். எப்படி அடடா எவ்வளோ அர்த்தம்னு சொல்கிறார் பார்த்தீங்களா? அது சிந்திச்சு புரியுற விளக்கம். அதுவும் ஆணவ மலத்தை ஒரு பெண்ணாக பாவிக்கின்றார். அதை பெண்ணாக பாவித்து ஆணவ மலத்துடைய உண்மை இயல்பு என்ன? இருள். அந்த இருட்பாவை அனைத்து ஆன்மாக்களுக்குள்ளேயும் ஆணவ மலம் இருக்குது. இப்போ நம்ம இங்கே வந்திருக்கிற ஒரு 5-6 பேர் எல்லாரோடைய ஒவ்வொரு இவனே செய்ய ஆன்மா, அம்மா ஆன்மா, இங்கே கிறிஸ்டின் ஆன்மா, முஸ்லீம் ஆன்மான்னு இருக்குது. ஆன்மா மேலே பொதுதான். மத இன மொழிகள்லாம் கடந்தவன் நம்ம இறைவன். அது எதுவுமே சார்ந்தது கிடையாது. எல்லாருக்கும் முஸ்லீம் ஒரு ஆன்மா, கிறிஸ்துவ ஒரு ஆன்மாலாம் கிடையாது. எல்லாமே ஜீவ ஆன்மாக்கள் தான். அந்த ஆன்மாக்குள்ளே எல்லாத்தையும் எது? ஆணவ மலமாகிய இருள் தன்னுடைய சுயநிலையை உணர்த்தாத வண்ணம் மறைத்து இருக்கின்றது. அது எப்படி மறைத்திருக்கின்றது? உயிராகியதை புலப்படுத்தாமல் அந்த உயிரை மறைத்து கேவலமாகிய அஞ்ஞானத்திலே சென்று விழ வைக்கின்றது. எதுன்னு சொன்னா ஆணவ மலமாகிய இருள். அந்த இருளிலே அகப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆன்மா இப்பப்பட்ட ஆணவ மலம் என்று ஒன்று நம்மளை மறைத்திருக்கிறது என்றே உயிருக்கு தெரியாத வண்ணம் தன் கற்பை ஒருபொழுதும் எப்படி ஒரு பெண்ணு தன்னோட கணவர் கூட இருக்குது. அதுக்கு எவ்வளோ விளக்கம் சொல்கிற பாருங்க. ஏன்னா இந்த விளக்கம் புரிஞ்சிட்டுன்னா இந்த குழப்பம் முடிஞ்சிச்சு. வேற ஒன்றும் இல்லை, இதுதான் சொல்ல வருது. அதாவது ஒரு பெண்ணு ஒரு கணவர் வாழ்கிறாங்க. அந்த பெண்ணு ஏதோ தவறான ஒரு நிலையில் இருக்கிறான்னு வச்சுங்க. கணவர் வரும்போது மட்டும் நல்லபடியாக நடந்துக்கிறார். எது? கணவர்கிட்ட தன்னுடைய நிலையை காட்டாமல் நடந்துக்கிறார். எது? அதான் சொல்கிறார் பாருங்க. கற்பு அதை இருட்பாவைக்கு கணவருக்கு தோன்றாத கற்பு. கணவரிடம் தன்னை ஒருபோதும் இப்படி கெட்டவர் மாதிரி காட்டிக்கொள்ளாமல் தன்னுடைய கற்புடையவளாகவே காட்டிக்கிறார் அந்த பெண்ணு. ஆனால் அவள் அப்படி உண்மையாக நிலையாது இல்லை. அதே போல தான் நம்மளுடைய ஆணவமாகிய இருள் பல ஆன்மாக்கள் கூட கலந்து இருக்கின்றது. இருந்தாலும் கூட நம்மளோட சுய ஆன்மாவிடம் நான் தோன்றா துணையாக நமக்கு எதுவுமே வெளிப்பாட்டி கொள்ளாத அளவு நம்ம உயிரை மறைத்து இருக்கின்றது. உயிராகிய ஞானத்தை மறைத்து இருக்கின்றது. நல்ல அடியார் பெருமக்களே, உயிருக்கு இயல்பாகவே ஞானம் உண்டு. இச்சை விருப்பம் செயல் உயிருக்கு சிற்றறிவும் சிறு தொழிலும் உயிருக்கு உண்டு.
ஆனால் உயிரறிவு இங்க வேலை செய்யுதான்னு கேட்டா இல்லை இல்லை. இப்ப எதோட அறிய வேலை செய்யுது? ஐம்புலன்களினாலே வரக்கூடிய அறிவை, ஞான இந்திரியங்களால் வரக்கூடிய அறிவை வைத்துதான் உயிர் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. புலன்கள் இன்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பேர் நன்று அற. நம்மள திருவள்ளுவர் பையில சொல்லுவோம், புலன்கள் இன்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பேரு கற்று. உயிருக்கு இயல்பா இருக்கிறது எதுங்க? அறிவு. இப்ப அப்ப அம்மா அப்ப குழந்தை அறிவு இருக்குதா இல்லையா? அறிவு எது? உடம்புக்கு கிடையாது, உயிருக்கு தான் அறிவு உண்டு. அறிவறிந்தாற்றின் அடங்கப்பெறின், அறிவோடு செயல்படணும். கண்டதையும் போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பற்றக்கூடாது. உயிர் எதை சார்கிறதோ சார்ந்தது வண்ணமாக தன்னை காட்டிக்கொள்ளும். ஆமா, இப்போ எங்க போறதோ அதுவாய் நிற்கும். படம் பார்க்குதா, படமாவே நிற்கும், அழுவும். சாப்பாடு வந்தா சோறாவே நிற்கும். எங்க போதோ அதுக்கான யோசனையே அது கொடுக்கும். சமையல் கட்டுக்கு போனா சமையலோட யோசனையே கொடுக்கும். அதை தக்காளி வெங்காயம். டிவி பார்க்க வந்தா டிவி கணக்கு, இந்த சேனல் பார்க்கலாம் அந்த சேனல் இது மாதிரி. சரி போனா படுக்க போனா அது வேற. உயிர் பாருங்க, 5 அவத்தைகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறது இந்த உடம்புல. நனவு நிலை, நனவு நிலையில சாக்கிறோம். இப்ப உயிர் இருக்கு புருவ மத்தியில இருக்குது. இப்பொழுது உயிர் என்ன பண்ணுது? இப்பொழுது வேதனை தானே இருக்குது. உயிருக்கு என்று தனி சுதந்திரமே கிடையாது. ஏன்? இந்த ஆணவ மலத்தோடு கட்டுண்டு இருக்கின்றது. அதை பார்த்து நல்லா சிந்திச்சுங்க. ஏற்கனவே உயிர் ஆணவ மல கட்டோடு அனாதியிலே இருந்தது. ஆனால் ஆணவம் உயிருக்கு இயற்கை அல்ல, செயற்கை. எந்த காலத்தில் சேர்ந்துச்சுன்னா அதை சொல்ல முடியாது. அதுதான் சைவ சித்தாந்தத்திலே அனாதியிலே ஆணவ மலை உயிரை பற்றிட்டு. அது எப்போ சேர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அனாதியிலேருந்து இருக்குது. சரி, ஏற்கனவே ஒரு கட்டில் இருக்குது. சுவாமி மேலும் 2 கட்டுக்களை அதுக்கு மாயா கண்மத்தை பூட்டி இந்த உடம்பிலே அதை பயணம் விட்டு. இது எப்படி சொன்னா, இந்த உடம்பாகியது ஜடப்பொருள், அதுல உயிராகியது சித்து பொருள். அந்த சித்து பொருளும் ஜட பொருளையும் சேர்த்து வைக்கிறது இறைவனாகிய பேரறிவு பொருள். ஏன் என்று சொன்னால், ஒரு மாட்டு வண்டி போது, அந்த மாடு உயிருள்ள பொருள், அந்த மாட்டு வண்டி ஜட பொருள். இந்த மாடு போய் தன்னாலே அந்த வண்டியை மாட்டின்னு போகுமா? அந்த வண்டி இந்த மாட்டு மேல உட்காருமா? இந்த வண்டியை மாட்டி இணைச்சி இயக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும்ல. அவன் தான் அந்த வண்டியில உட்காந்துன்னு போற அந்த அந்த முதலாளி. அவன் அந்த வண்டியில உட்காந்தவன அந்த வண்டி ஓடுதா இல்லையா? அந்த மாட்டு வண்டி மாதிரி தான் இந்த உடம்பு, அந்த மாடு மாதிரி தான் நம்மளுடைய உயிர். இதை இயக்கக்கூடிய எஜமானம் தான் இறைவன். இதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இது இன்னொரு விளக்கம் சொல்றேன். அது மாட்டுக்காக நம்ம இப்போ நம்ம கழிவு நல்ல இப்போ நல்லா எல்லாமே நம்ம முன்னேறிட்டோம். இப்போ ட்ரெடிஷ்னலாக சொல்லணும்னா என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது? காரு இருக்குது. காரு போது, காரு ஜடப்பொருள், காரு ஜடப்பொருள். தன்னாலே போகுமா என்ன? அது இயக்கத்துக்கு ஒரு ஆள் தேவை. இப்படி திரும்ப, லெஃப்ட் திரும்ப, ரைட்டு திரும்ப, பிரேக்கு போடு, இதெல்லாம் இயக்கணும். சிவாயணம். அப்புறம் லெஃப்ட் பிரேக்கு போடணும். காரை அப்போ காரு ஜடப்பொருள், காரு தன்னால் இயங்காது. காரை இயக்கக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் தான் காரு ஓடும். அவர் யாருங்க? அவர் தான் டிரைவர். இப்ப டிரைவர் இருக்குது. சரி, கார் இருக்குது, டிரைவர் இருக்குது. சும்மாவே டிரைவர் ஓட்டிங்கன்னா இருப்பாரா? டிரைவரு சும்மாவே கார் இருக்குது, இங்க அங்க எங்க இங்க ஓட்டிங்கன்னே இருப்பாரா என்ன? கிடையாது. முதலாளி சொல்லணும், இங்க இருந்து கோவளம் பீச்சுக்கு விடு, அங்க இருந்து மெரினா பீச்சுக்கு போ, இங்க இருந்து ரெசார்ட்டுக்கு போ, இங்க இருந்து வீட்டுக்கு வா, வீட்டுல இருந்து இங்க வா, காய்கறி வாங்கணும் கடைக்கு போ, மளிகை சாமான் வாங்கணும் கடைக்கு போ. புரியுதுங்களா? அப்ப இங்க போ அங்க போன்னு யாரு சொல்லணும்? அந்த காரோட உரிமையால சொல்லணும். அதே போலதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இந்த ஜீவான்மாக்களாகிய நாம் இந்த ஜடமாகிய உடம்பை இயக்கி கொண்டு இருக்கின்றோன்னு. நம்ம அதுதான் ஒன்று தவறா புரிஞ்சுருக்கிறோம். நம்மளுடைய முதலாளியாக இறைவன் இருந்து நம்மளை இயக்கி கொண்டு இருக்கின்றான். இப்போ 5 மணிக்கு சைவ சித்தாந்த வகுப்புக்கு போ அப்படின்னு வண்டி அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுக்கிறாரு. இங்கே வந்துருக்கு. இந்த வகுப்பு முன்னாடி வண்டி ஸ்டார்ட் பண்ணுவார். அப்படி ஆன் பண்ணாதான் இங்கேருந்து வீட்டுக்கு போ. அதான் அதை போனோம் வரும்.
அவ சொன்னாதான் போ. ஐயா எப்படி இறைவன் சொல்லணும், இந்த கால் எப்படி நடக்கும்? டக்குன்னு நம்ம எழுந்துக்கிறோம், இது அப்படியே ஃபெவிக்விக் போட்டு ஒட்டாருன்னு வச்சுங்க, நடக்குமா இது? ஆமாம், நம்ம தான் நடமாடும் வீடு. இந்த உடம்புக்கு வீடுன்னு தான் பேர். ஆமாம், அதை அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. மாணிக்க வாசகர் பெருந்தகை அற்புதமாக சொல்லுகின்றார். மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழியடை தமுதே தேரலின் தெளிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே. பாருங்க, மாறி நின்று என்னை மயக்கிடும் மஞ்ச புலனைந்தின் வழியடைத்த அமுதே ஊரினின் தென்னுள் எழுப்பரும் ஜோதி உள்ளவா காண வந்த அருளாய். அப்படி மாறி மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்த அமுதே. இப்படிப்பட்ட தேனார் அமுதத்தை பருகுகின்றோம், சைவ சித்தாந்தத்தை கேட்கின்றோம். ஞானத்தை கேட்டு ஞானம் ஏன் வரல? ஏன்னா வந்தது போகும், இது உள்ளிருந்து தோன்றணும், வருவது கிடையாது ஞானம். ஞானம் யாருக்கும் வராது, ஏன்னா வந்தா அது போகும். ஞானம் எங்க இருக்குது? உங்களுக்குள்ளதான் இருக்குது, உங்களுக்குள்ளதான் இருக்குது. இதோட வேலை என்ன? ஒரு ஸ்க்ரீன் மறைச்சு இருக்குது, இந்த ஸ்க்ரீனை தள்ளுற வேலை தான் இந்த சைவ சித்தாந்தத்தோடைய வேலை. ஏன்னா இறைவன் உள்ளதான் இருக்கிறான். இறைவன் ஒரு காலத்துல நம்மளுக்குள்ள வரப்போவது கிடையாது. ஒரு காலத்திலையும் இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன் தாழ்வாழ்க இவனே செய்ய சொல்ல, மாணிக்க சொல்ல, இமை பொழுதும் கூட நம்ம நெஞ்சிலே தோன்றா துணையாக இறைவன் இருக்கின்றான். அவன் எப்படி நம்மளை விட்டு போவான்? ஒன்றாய் உடனாய் வேறாய்னு உயிருக்கு உயிராய் என்று அனைத்தையும் செய்கின்றான். அப்ப இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கின்றானே, அந்த இறைவனை நம்ம ஏன் காண நம்ம விளைக்க மாட்டோம்? ஏன்னா அந்த உயிர் எதையா சார்ந்து கொண்டே இருக்கின்றது. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்ததால தன்னை தான் நோக்க முடியும். இவ்வளவோ பண்றோமே, நாம பண்றோமா? நானாரு, என் உள்ளமாறு, ஞானங்களாறு, இது தானா வந்ததா? இந்த உடம்பு எப்படி செயல்படுறது? ஏன் இறக்குறாரு? ஏன் பிறக்கிறாரு? ஏன் அழுகுறோம்? ஏன் கவலைப்படுறோம்? ஏன் சந்தோஷப்படுறோம்? ஓயாது அலை போல வந்து வந்து போதே இன்ப துன்பங்கள். கடல்ல இன்ப துன்பம் எப்படி அலை அடிச்சுன்னே இருக்குதோ, ஒரு நாள் தின்பம், ஒரு நாள் இன்பம், ஒரு நாள் இன்பம், ஒரு நாள் துன்பம். ஒரு நாள் அப்படியே குதிப்பான், ஒரு நாள் அமைதியா இருப்பான். மன நிம்மதியை விடுதான் நம்மள. நல்லா சிந்திச்சு சிவனே சொல்வர்களே, மனம் உடல் உயிர் இது மூன்றும் ஒன்றுபட்டால் தான் ஒரு சிந்தனையிலே நம்ம இருக்க முடியும். யாரெல்லாம் படுத்த உடனே தூங்குறோன்றமோ, உண்மையா சொல்றேன், அவங்க தான் நல்ல புண்ணியம் பண்ணி இருக்கிறாங்க, மன தெளிவு இருக்குது. சில பேர்லாம் பாருங்க, ஐயா நீ சும்மா படுக்க முடியல, ஒரு 1 hour ஃபோனு பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை புரண்டு யோசிச்சு 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 தூக்கம் இல்லாமல் போடுது. எதுக்கு யோசிக்கணும்? எதுக்கு யோசிக்கணும்? ஏதாவது நம்மளால மாற்ற முடியுமா? ஒன்று கூட நம்மளால மாற்ற முடியாது. இப்போ இந்த வகுப்பு கூட ஐயா வச்சுக்கணும் என்ன, இறைவன் திருவருள். இப்போ இப்போ எனக்கு என்ன தகுதி இருக்குது இந்த வகுப்பு எடுக்கிறதுக்கு? நம்முள்ள இருந்து சுவாமி செய்வான், உங்களிலிருந்து அதை கேட்பான். இதுதான் அவன் சங்கரனுடைய வேலை. அந்தந்த உயிருக்கு உயிராய் நின்று அது அது என்னென்ன பக்குவத்தில் இருக்குதோ அதை தான் உணர்த்தி கொண்டே இருப்பான். அதனால நல்லா சிந்திச்சுங்க. நம்மளோட அறிவை மயக்குவது ஆணவ மலம். இந்த உயிரை அறிய விடாமல் தடுக்குது. நம்மள ஒரு பேண்ட்லேயே தள்ளி விடுது. ஐயோ நீ விட்டு போயிடாத, இந்த உடம்பு தான் நீ, இந்த உடம்பு தான் நீன்னு ஒரு கட்டத்தை தவிக்க விடும். இந்த உடம்பு விட்டுறாத, இந்த உடம்பு தான் நம்ம நம்பணும். ஒரு பக்கம் இது சைவ சித்தாந்தத்துக்குள்ள போக போக நம்மளுக்கு அந்த மாற்றம் நல்லா தெரியும். இந்த இருவினை ஒப்பு மலப்பரிபாகம் நடக்கும் போது உண்மையே நம்மளுக்குள்ள ஞானப்பாதையில் செல்ல செல்ல சில மாற்றங்கள் நம்ம உடம்புக்குள்ளே ஆவேசிக்க ஆரம்பிக்கும். அது எப்போ ஆவேசிக்கும் அப்படின்னா, சில நேரங்களில் நம்மளுக்குள்ள ஒரு நிர்கதியை நம்மளுக்கு தந்துடும். உடம்பாகவும் நிற்காது, அப்படியே நின்றுடும், ஒரு கட்டத்தில் நிற்கும். அப்போல்லாம் நம்ம ஞானப்பாதைக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கோம்னா, பயணம் செய்ய செய்ய உடல் பந்தம் நம்மளுக்கு நீங்க ஆரம்பிக்கும். எதுனா அப்படியே இயற்கையாக விட்டுரும். வகுப்பா ரைட் நடக்குது, சாமி கும்பிட்டு போய் அடுத்த கட்டத்துக்கு. ஏதோ அந்த உணர்வு இருக்கக்கூடாது. நம்ம எடுத்தோம், நம்ம பதிவு பண்ணிடுறோம், நம்ம நடக்குது, இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம அதே சிந்தனை இருந்தால் நம்மளுக்கு என்னது? சிரிப்பை தவிர என்னது? இவ்வளோ உணர்த்துகிறாரு. அதான் சொல்கிறேன். அதான் இந்த ஆசை சொல்லிட்டார்.
பலரை புணர்ந்தும் இருட்பாவைக்கு உண்டு என்றும் கணவருக்கு தோன்றாத கற்பு. அதாவது ஆணவ மனம் பல ஆன்மாக்களை சூழ்ந்திருக்கின்றது. அப்படி சூழ்ந்திருந்தாலும் கூட எப்படி தன்னுடைய சுய ஆன்மாவுக்கு தன்னுடைய இருப்பை காட்டாத ஒரு கற்புடைய பெண்ணை போல் தன்னை பாதுகாத்து வைத்துக் கொள்கின்றது. என்ன அற்புதமாக ஒரு பெண்ணை ஏன்னா கற்புக்கு பெண்ணு தான் சார். எங்களை ஜென்ஸை சொல்லலை அவர், ஏன்னா அவருக்கே தெரியும். ஆமாம், அப்போ அதனால் பெண்ணை கற்புடையவள். அப்போ ஆணவத்தை எப்படி ஒரு பெண் பாவையோடு ஒப்பிட்டார். இதுதான் இந்த கருத்து. இப்போ ஐயா விரிவுன்னு படிப்போம், இதை முடிப்போம். சொற்பொருள்: இருட்பாவைக்கு ஆணவம் என்னும் பெண்ணுக்கு பலரை புணர்ந்தும் அவள் ஆன்மாக்களாகிய ஆடவர் பலரோடு தொடர்பு கொண்டிருந்தும் என்றும் கணவர்க்கும் தோன்றாத அந்தந்த ஆன்மாவாகிய கணவருக்கு தனது உண்மை இயல்பை என்றுமே காட்டிக்கொள்ளாத கற்பு உண்டு, கற்பு நிலை உள்ளது. விளக்கம்: உமாபதி சிவம் அறியாமையை ஒரு பெண்ணாக உருவகம் செய்து இருட்பாவை என்று குறிப்பிடுகிறார். அப்பெண் ஒழுக்கமில்லாதவள், ஆடவர் பலரின் பின் திரிபவள். ஆனாலும் அவள் தனது கணவன் எதிரில் கற்பிற் சிறந்த பெண்ணாக தன்னை காட்டிக்கொள்கிறாள். அவனும் அவளை நம்பி விடுகிறான். இத்தகைய பத்தினை பெண் தனக்கு மனைவியாக வாய்த்ததை எண்ணி பெருமைப்படுகிறான். அவன் தனது உண்மை இயல்பை மறைத்து சிறந்தவளாக தன்னை காட்டுவது போல அறியாமையும் தன்னை மறைத்து அறிவு போல காட்டி நிற்கிறதா. நாம் ஒரு காரியத்தில் ஈடுபடுகின்றோம். அச்செயலில் இடையிடையே சில தவறுகளையும் செய்கின்றோம். அத்தவறுகளை செய்கின்ற போது நாம் தவறாக செல்லுகின்றோம் என்பது நமக்கு தெரிவதில்லை. அறியாமை காரணமாகவே அத்தவறுகளை செய்கின்றோம் என்பதும் தெரிவதில்லை. நாம் சரியாக செயல்படுவதாகவே நினைத்து கொள்கிறோம். நம் இடத்தில் உள்ள அறியாமை அறிவு போலவே தன்னை காட்டி நின்று மயக்குவதால் தவறான செயலும் சரியான செயலாகவே நமக்கு படுகிறது. ஒருவர் மேற்கொள்ளுகிற ஒழுக்கம் தீயதாயினும் அதனை தனக்கு நன்மை பயப்பதாகவே அவர் எண்ணுகிறார். அவ்வாறு எண்ணும்படியாக செய்கிறது அவரிடம் உள்ள அறியாமை. இப்போ ஒருவர் தீய பழக்க வழக்கங்களையும் செய்கின்றார். என்ன செய்கின்றார்? மது, சூது, மங்கை போன்ற தீய குணங்களிலே காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம் சொல்லக்கூடிய பஞ்சமா பாவங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்கக்கூடியவர்கிட்ட போய் கேளுங்க, ஐயா மது குடிப்பது தவறு, ஏன் இப்படி இருக்குது? த ட்ரிங்க் இஸ் மேக் அ டைவர்ஷன் செய். ரோட்டில் போனோன்னா இப்படி போகாதீங்க, இப்படி போங்க, டைவர்ட். சில பேருங்களுக்கு தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் இல்லாதவர்கள் தான் மது அருந்துகிறார். நான் சின்னமாக சொல்கின்றேன். யாருக்கெல்லாம் நிறைய எண்ணங்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறதோ அதை கவனத்தை சிதற, ஏன்னா கவனத்தை எண்ணங்களை ஆளக்கூடிய வலிமை அவர்களுக்கு இல்லை. ஏன்? நம்மளுக்கு இருக்குதா? நம்மளுக்கு கிடையாது. இது எதை வைத்து அறிகின்றோம்? அருட்சக்தியை வைத்து தான் அதை அடக்க முடியும். அருட்சக்தியை வைத்து தான் நடக்க முடியும். ஒரு தடவை நமச்சிவாய சொன்னாது அடங்காதா? அப்ப என்ன செய்கிறார்களே, அவர்கள் மது அருந்தி அதை டைவர்ட் பண்ணிடுறாங்க. எண்ணங்கள் ரொம்ப மனக்குழப்பத்தில் வேற எதுனா பண்ணி, அதனால என்ன பண்ணுறது, தண்ணி அடிக்கிறது. நம்ம மட்டும் என்ன, நம்மளும் அதே தான் படிப்போம். நமச்சிவாய வாழ்கநாதன் போன சாப்பிடுவோம், மிச்சர் போட்டு டக்குன்னு போவோம், எக்ஸசைஸ் பண்ணுவோம். டக்குன்னு வாமா நான் நல்லா இருக்கீங்க, என்ன குழம்பு வீட்டில் 5 நிமிஷம் உட்காராது. ஏன் உக்காஞ்சா என்ன வரும்? எண்ணம் வரும். எந்த எண்ணம் வரும்? போனது வந்தது, நம்ம திட்டினது பேசுறது, 5 வயசுல நம்ம ஒரு சாக்லேட் கொடுக்காது, எதிர் விட்டம்மா திட்டினது, பக்கத்து சரசம்மா என்ன திட்டினது, எல்லா கதையும் வருதா இல்லையா? ஏன் வருது? ஏன் வருதுன்னா அந்த எண்ணங்கள் முற்று பெறவில்லை. என்னைக்கு ஒரு எண்ணங்கள் நான் இப்போ சைக்காலஜி சொல்லிட்டு இருக்கேன். என்னைக்கு எண்ணங்கள் முற்று பெறவில்லையோ அந்த எண்ணங்கள் நம்ம உடம்புக்குள்ளே யோசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேணா பாருங்க, எல்லா எண்ணமும் ஓடாது. போன வாரம் நைட் என்னம்மா சாப்பிட்டீங்க? நம்ம தானே சாப்பிட்டோம். அதே அம்மா கிட்ட சொல்லுவாங்க, அண்ணா அபிஷேகத்துக்கு சாப்பாடு எப்படி இருந்தது? அண்ணா அபிஷேகம்
மனசுல பதிவாயிடுச்சா இல்லையா? ஐயா சாப்பாடு சரியா வேவலையா மணி. அப்ப என்ன தெரியுது? ஆழமா சில விஷயங்கள் பதிவாயிடுது. அது என்ன கேட்டாலும் அம்மா சொல்லுவாங்க, ஐயா வேற சொல்லிட்டாரு சாப்பாடே நல்லா இல்லை. அப்ப பாருங்க, ஏன் அது அழியல? ஒரு விஷயத்த ஆழ்ந்து சிந்திச்சுட்டோம்னா சித்தத்துல பதிவாயிடும். அந்த சாப்பாடு நம்ம சரியா வேக வைக்கலையும் ஒரு குற்றம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த எண்ணெய் முற்று பெறாத்தனா அந்த எண்ணெய் பதிவாகி போச்சு. அது என்னைக்கு தெரியுமா? அது நீங்கன்னா மறுபடியும் ஒரு நாள் நல்லபடியா செஞ்சு அந்த அலங்காரத்தை பார்த்து அதை ரசிச்சுட்டோம்னு வச்சுங்க, அந்த எண்ணெய் விட்டு நம்ம விட்டு போயிடும். அம்மா நான் உண்மையிலே இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு ஒரு மன தத்துவத்தோடைய பெரிய ஆராய்ச்சி. ஏன்னா இந்த காலத்துல ஏன் இதை அடியே சொல்ல வாங்கலாம், மனதினாலதான் இன்று பல பேர் பல நிலையை அடைஞ்சுன்னுக்குறாங்க. மங்கையர் கடைசியா மாதிரி தாங்க, ஏன்னு ரொம்ப மன வருத்தமா இருக்குது. காரணம் என்ன? மனம் தான். இன்னைக்கு இங்க வந்துருக்குறீங்க, இதுக்கும் மனம்தான் காரணம். என்னத்த போய் நான் கேட்டு அதுவும் மனம்தான். இன்னும் சொல்லும் போ போ அப்படிலாம் சொல்லக்கூடாது, போனாதான் நம்ம உய்ய முடியும். எல்லாமே மனதான் சொல்லுது. ஆமா, அவ பாருங்க, மனதை படைத்தவன் மனிதன். மனிதன் ஏன் பேர் வந்தது? வேற எதுக்கும் மனிதன் கிடையாது. எந்த ஜீவராசிக்கும் மனம் கிடையாது. மனுஷன் கூட தான் மனம். மனுஷன் கூட தான் என்னது? மனம் படைத்தவன் மனிதன். மனிதன் அதான் பேர் பெற்றான், மனம் படைத்தவன் மனிதன். ஏன்னா மனம்தான் சரி தவறு என்ற புத்திகளே நம்மளுக்கு மனதிலிருந்து தான் ஒன்று தோன்றுது. இது ஏன் நம்ம ஆழமா சொல்ல வந்தோன்னா, ஆணவம் அதை தான் பிடிக்கும். ஆணவம் பிடிக்கக்கூடிய ஒரு கருவிகள்லாம் இதெல்லாமே பிடிச்சி வச்சு தன்னை அடிமைப்படுத்தும். அதெல்லாம் பார்த்துங்க, எல்லாம் சிந்திச்சிங்க. குடிப்பழக்கம், போதை பழக்கம் முதலியன உடையவர்கள் அவ்வழக்கம் உடலுக்கு தீங்கு பயப்பதாயினும் அதனை விடாமையோடு அது தமது உடலுக்கு உறுதியளிக்கிறது என்றும் வாதிடுவார்கள். ஆமா, அதை நம்ம சொன்னா கூட சொல்லுவாங்க, நீயும் போடுப்பா ஒரு கட்டிங் போட்டா அம்மாவுக்கு தோண்ட நல்லா ஆயிடும். அதெல்லாம் நம்மளுக்கும் அதை சொல்லி தருவாங்க. அப்படியே தெரியுதுங்க, தீயதுன்றே அவங்களுக்கு தெரியல. இது தீயதுனே தெரியலையே, இது என்னதுங்க? இதுதான் அறியாமை. அறியாமை அறிவு போல காட்டி நிற்கும் இடங்களில் இதுவும் ஒன்று. அறியாமை செய்யும் இவ்வஞ்சனையை கருதியே அதனை கணவனிடம் தன்னை சிறந்தவளாக காட்டிக்கொள்ளும் நல்லொழுக்கம் இல்லாத பெண்ணாக உருவகப்படுத்தினார் ஆசிரியர் என்பது அறிதற்குரியது. ஒருவர் அறியாமையில் இருக்கின்ற வரையில் தாம் அறியாமை பட்டிருப்பதை அவர் உணர்வதில்லை. பித்து பிடித்த ஒருவன் தனக்கு பித்து பிடித்திருக்கிறது என்பதை அறிய மாட்டாதது போன்றது இந்நிலை. எப்பொழுது தன் அறியாமையை உணரலாம் என்றால் அறியாமை நீங்கி உண்மை அறிவு வந்த போதே நாம் இதுகாரும் அறியாமையில் இருந்தோம் என்பதை அறிய முடியும். நாடாளுவோர் தேர்தல் காலத்தில் ஊர் ஊராக சூறாவளி பயணத்தை மேற்கொள்வார்கள். தமது பேச்சை கேட்க வரும் கூட்டத்தை பார்த்து மக்கள் என் பக்கம் என்று தவறாக எண்ணிக்கொள்வார்கள். செய்தித்தாள்கள் வேறு விதமாக எழுதினால் அதனை நம்ப மாட்டார்கள். அவர்கள் அறியாமையில் இருக்கின்ற வரையில் தமது அறியாமையை எப்படி உணர முடியும்? தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள் வெளிவரும் போதுதான் அடடா நாம் தவறாக அல்லவா மதிப்பீடு செய்து விட்டோம் என்று தமது அறியாமையை உணர்வார்கள். பின்னால் உண்மை அறிவு வரும்போதுதான் தான் முன்னே இருந்த அறியாமை புலப்படும் என்பதற்கு இது ஒரு சான்று. இதனையே அறிந்தோர் அறியாமை கண்டற்றால் என்று குறிப்பிட்டார் வள்ளுவ பெருந்தகையார். அறிந்தோறும் அறியாமை கண்டற்றால், அதான் அறிந்தோறும் அறியாமை கண்டற்றால்னு வள்ளுவர் சொல்றார். அறிந்தோறும் உங்களுக்கு அறியாமை உண்டாகி கொண்டே இருக்குது. அறியுந்தோறும் அறியாமை. ஏன்னா அறியுந்தோறும் எது போயிடுது? ஆராய்ச்சி போயிடுது. ஆனா அது எங்க இருக்குது? உள்ளுக்குள்ள இருக்குது. அந்த அறியும் தோறும் அதுக்குள்ள அறியாமை இருக்கு. சிந்திச்சிங்க, நம்ம ஜீவான்மாக்களாகிய நாம் கொஞ்சம் அறிவோடு நம்ம செயல்படணும். இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப எதுவும் நினைக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் உட்காந்து தனிமையில் கொஞ்சம் நேரம் ரசித்து பாருங்க, கவனிங்க, நம்ம உடம்ப பாருங்க. சில பேர்லாம் நம்ம கை காலே பார்க்க மாட்டான், காலு கையே பார்க்குது, நம்ம உடம்பே பார்க்கறது கிடையாது. நம்ம உடம்ப கொஞ்ச நேரம் கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்? கண்ணை மூடி உள்புறமாக கவனிக்கணும். கண், மூக்கு, வாய், கால், அப்படி ஒரு புலனாக பார்த்துக்கினே வரணும். உள்ளிருந்து பார்க்கணும், கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது.
கண்ணை தொந்தரையில முடிஞ்சு போச்சு. எதில் இருக்கிற ஆள் தான் ஞாபகம் வந்து உள்ளே கண்ணை மூடி கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை கவனிக்கணும். இதுக்கு பேரே ஒளி தியானம் பேர். தியானத்துக்கான பேரே பல பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. தியானம்னா என்னது? ஜபம் பண்ணுறதோ இது பண்ணுறது. கவனிக்கிறதுக்கு பேர் தான் தியானம். கவனிக்கிறது தான் தியானம். சும்மா அப்படி கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே கவனிச்சிங்கன்னா இதுக்கு தான் தியானம். உடம்பை அப்படியே கவனிக்கிறது. தியானன்றது ஏதோ உள்ளுக்குள்ளே ஜபம் பண்ணுறதோ நமச்சிவாய மந்திரம் சொல்லிட்டு பேர் தியானம் கிடையாது. இதுக்கு பேர் என்னது? உள்முக பயணம். அப்படியே சும்மா உட்காந்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் உட்காந்து என்ன கெட்டு போகுது? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்யுங்க. அடியன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, வகுப்பு உண்மையாக நான் சொல்கிறேம்மா, ஆன்மீகத்துக்குள்ளே வருவதற்கு வெறும் இந்த இது மட்டும் உறுதி செய்யுமான்னு கேட்டால் துணை புரியாது. மனதையும் நம்ம திடப்படுத்தணும். மனம், உடல், உயிர் இது 3ம் திடமாக இருந்தால் தான் ஆன்மீக வாழ்க்கை செழிப்பாக இருக்கு. பூஜை உட்காந்துதான் பால், தயிர், பன்னீர், சந்தனம் இருக்கும். மனம் ஏதோ ஒரு ஊரில் இருக்கும். நேற்றையே சொன்னேன், எவன் கேட்டான், எவன் நம்மளை மதிக்கவே மாட்டானுங்க பொழுது அப்படின்னு. இது ஒரு பக்கம் நடக்கும், அது ஒரு பக்கம் இருக்கும். சரி, மனம் எங்கே இருக்கும், உடம்பு வேற எங்கே இருக்கும். நம்ம சாப்பிட்டீங்களா அப்படியே இருப்பார் ஆளு. அது இது யோசனை இருக்குது, மனம் இருக்குது, உடம்பு வேற எங்கே இருக்குது. அப்போ பாருங்க, உடம்பு மனம் சரி, இது 2 பேரும் பார்த்தா உயிர் ஒரு பக்கம் கிடக்குது. இது 3ம் என்னைக்கு ஒன்று சேருதோ அன்னைக்கு முகம் காட்டி கொடுத்துரும். அதான் ஃபேஸ் 60 இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். இது 3 எப்போ ஒன்று சேரும்? முகத்திலே ஒரு மலர்ச்சி வரும். மலர்ச்சி எப்படின்னா, பார்க்கும் போதே அவங்கள பார்த்தா ஒரு அருள் நிறை கவசமாக முகம் தெரியும். அவங்கள ஒரு தெய்வமாக மங்களகரமாக இருக்கு. அவங்கள பார்த்தாலே மனம் நிறைவாக இருக்கு. ஆலயத்துக்கெல்லாம் போகிறோம், இறைவனை பார்த்தோன்னா குருநாதர் முகத்தை பார்த்தா அவங்க எப்படி இருக்குது? அந்த தெய்வீக கடை. அப்போ அவங்கள பார்க்கும் போது நம்மளுக்கு அந்த அருள் ஞானம். ஏன்னா இது 3ம் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது அந்த பூஜை தான் பலன் தரும். நான் திண்ணமாக சொல்கிறேன்னா இது நான் உண்மையாக சொல்கிறேன். இந்த 3ம் ஒன்று சேராமல் 50 வருஷம் இல்லை 100 வருஷம் சிவ பூஜை பண்ணாங்களோ ஒன்று சும்மா போவோம் போயினே. இதை சாமி விரும்பலையே. தன்னையரின் இன்பமுற வெண்ணிலாவே. ஞானியர் எல்லாரும் தன்னை உணரார். தன்னை உணர்ந்து தம்மை உணர்வார் யமையிகளார். சைவ சித்தாந்தத்திலே அவை அடக்கம். தம்மை உணர்ந்து தன்னுணர்வார் யமையிகள். தன்னையே உணரார். தன்னை உணராதவர் எப்படி இதை உணர முடியும்? தன்னை உணர்ந்தவர் எம்மை இகழார் சொல்லிட்டு போயிட்டார். தன்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவங்க இந்த பாடலை படிச்சுட்டு எம்மை இகழ மாட்டாங்க. தன்னையே உணரார். இந்த நூலை பற்றி நான் அப்போ ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. தம்மை உணராதவங்க இந்த சிவஞான போதத்தை மூட்டு போயிடுங்க, இது வேலைக்காக. அதான் அவை அடக்கம். நூலுக்குள் செல்லும் போதே காட்டுருவாங்க, இது நூல் இதுதான் சொல்ல போகுது, இதெல்லாம் உங்களுக்கு வேலைக்காகாது. அதனால் அடியார் பெருமக்களே, நம்மளுக்குள்ள அஜ்ஞானமாகிய ஆணவ மனம் இருள் போன்று நம்ம அறிவை மூடி வைத்திருக்கின்றது. அதனாலே சற்று நேரம் தன்னை அமைதியாக உட்கார்ந்து ஒருநிலைப்படுத்துங்கள். மனமாகிய ஓட்டத்தை கவனியுங்கள். மனதை அலைய விடாதீர்கள். தேவையற்ற எண்ணங்களை சிந்திக்காதீர்கள். இயல்பாக விட்டீங்கன்னா வாழ்க்கை அதுவாகவே போகும். அதே அந்தந்த காலத்துக்கு கூட யோசிச்சிங்க. சில பேர் சம்பாதிக்க மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், ஒன்றும் போக மாட்டான். வீடு வாங்கணும், காரு வாங்கணும், அது வாங்கணும், அது வாங்கணும். எப்படி வரும்? முதல்ல இது வரணும், அப்போ தான் அது வரும். ஆட்டோமேட்டிக்காக தானே வரப்போகுது. ஒருத்தர் எதையுமே செய்ய மாட்டாங்க, உட்காந்து எத்தனை இருந்து பணம் வரணும், வீடு கட்டணும், அது எப்படி கட்ட முடியும்? செயலை செய், பலன் தானா. வகுப்புக்கு வாங்க, ஞானம் தானா உங்களுக்கு கொளுத்தும். எதுவுமே செயலை மேற்கொள்வது தான் முக்கியம். நல்லா ஆரோக்கியம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, மன அவங்க ஆயிடுமா, புக்கு பஸ் அவங்க ஆயிடுமா. செயலுக்கு வரணும். எது ஒன்றுமே செயலுக்கு வராமல் பயன் தராது என்று சொல்லி அற்புதமாக இந்த குறட்பாவை இதுகாரம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம்.